இன்னைக்கு நம்ம சமையல் ரெடியில் ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கிலோ லிவர், தக்காளி, பெரிய உள்ளி, பச்சை மிளகாய், கறிப்பட்டை, நல்ல மிளகு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் கரம் மசாலா, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி, வத்தல் பவுடர் இல்லை, வத்தலோட விதையை நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். தேவையான உப்பு, முக்கியமாக நல்ல மிளகு பொடி இதுக்கு வேணும். எண்ணெய் ஊற்றின பிறகு பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, பட்டையை போட்டுக்கலாம். அதே நம்ம உள்ளியை போட்டுக்கலாம். உள்ளி போட்டோன்னா உள்ளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உள்ளி வேகட்டும் ஒரு 2 நிமிஷம். உள்ளி நல்ல பழுப்பு நிறம் அடித்து வரணும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய், தக்காளி நம்ம போட்டுடலாம். அடுத்தது கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். நம்ம சேர்ந்து போடும்போது நல்ல ஒரு வாசம் வரும். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்ட உடனே நம்ம ஈரலை போட்டுடலாம். போட்டுக்கிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கு பிறகு நம்ம வச்சிருக்கிற வத்தல் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. போட்டோன்னே கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்ல மிளகு பொடி, இப்போ எல்லா மசாலாவும் நம்ம போட்டாச்சு. 2-3 நிமிஷம் அது அடுப்பில் இருக்கட்டும். ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா அடி பிடிக்காம இருக்கணும், அதுக்காண்டி நம்ம கிண்டி விட்டுக்கணும். ஏன்னா லிவர் நம்ம அடுப்பில் வைக்கும்போது பாத்திரத்தில்
கீழே ஒட்டி பிடிக்கும். அது பிடிக்காமல் இருக்க நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா லிவர் வெந்திருக்கும். இப்போ ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இறக்கிக்கலாம். இப்போ வறுவல் ரெடி ஆயிட்டு வாங்க சாப்பிடலாம். வணக்கம்.